Hello, brothers. This is Devanathan, founder of Stock Sizzle. Stock Sizzle ட்ரேடிங் கோர்ஸோட டே 2 இன்னைக்கு. டே 2ல என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, எப்படி நம்ம ட்ரேட் வந்து அலைஸ் ப்ளூவில் எடுக்கிறது. ஸோ அதில் டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அண்ட் ஆர்டர் டைப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்புறம் ஐபிஓ பற்றி கடைசியாக பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன் செயின்னா என்ன, ஸோ அதோட ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏற்ற மாதிரி அந்த ப்ரீமியம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஈக்குவலாக இருக்குது, எதில் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு வந்து அலைஸ்பிள் லாகின் பண்ணால் இப்படி தான் வரும். என்னடா வெப்பில் லாகின் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாருமே மொபைலில் தானே யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ வந்து வெப்லேயும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். வெப் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் பார்க்குறதுக்கு அண்ட் சார்ட் வியூ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மொபைல் அப்ளிகேஷனோட வெப் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு மொபைல்லேயே வந்து வெப் லாகின் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கிறதால அந்தளவுக்கு ஈஸி டு ஹேண்டிலாக இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து மொபைல்லே இப்போதைக்கு யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் எல்லாருமே ட்ராவல் பண்ணுவீங்க, ஆர் எல்லோரும் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸாக இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து என்னென்னா மொபைல் அப்ளிகேஷன் தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஆக்சஸபிள் பண்ணுறதுக்கு. வெப் வந்து ஃபுல் டைமாக ட்ரேடர் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீட்டில் வந்து சிஸ்டமோ இல்லை கம்ப்யூட்டரோ ஏதாவது இருக்குன்னா, லேப்டாப் அது மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வெப் வந்து லாகின் பண்ணி இதிலே வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் ரெண்டுத்துக்குமே வந்து நான் இதில் சொல்கிறத நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்படியே பாருங்கள் சைட் பை சைடு இந்த வீடியோஸ் பார்க்கும்போது. ஸோ வந்து நான் நீங்கள் வெப்பில் வந்து உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ மொபைலில் நீங்கள் அதே மாதிரி ஏஎன்டி ஆப் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும். அண்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து 2 மொபைலில் அப்ளிகேஷன் வந்து ஒரே ஐடியை வந்து வேறு மொபைலில் வந்து லாகின் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு மொபைலில் தான் ஒரு டைமில் வந்து லாகின் பண்ண முடியும். இன்னொரு டைம் வேறு யாராவது உங்கள் ஐடி போட்டு லாகின் பண்ணாலோ உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏதாவது நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, வேறு யாருக்குலாம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆகிடும். இதுவே வந்து வெப்னா அப்படி கிடையாது. நீங்கள் வெப்பில் வந்து இங்கே லாகின் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் அப்ளிகேஷன்லையும் சைமல்டேனியஸாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் நீங்கள் லாகின் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கு மொபைலில் கூட நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இதில் லாக் அவுட் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்து வாங்குறது. ஸோ வந்து மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே டேஷ்போர்டில் தான் அது வந்து வெல்கம் டு அப்படின்ற மாதிரி உங்கள் நேம் போட்டு காமிக்கும். ஸோ வந்து அது பக்கத்தில் பாட்டம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஸ்மார்ட் அலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்மார்ட் அலைஸ் அது வந்து பெருசாக யூஸ் ஆகாது. ஸோ அதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நிஃப்டி 15 இருக்கா, நிஃப்டி 50யில் டாப் 50 கம்பெனிஸ் தான் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம நிஃப்டியில் தானே நம்ம இண்டெக்ஸ் ஏதோ இருக்குங்களா. ஸோ இதில் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுறோம் நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ வந்து அந்த நிஃப்டி 50 இது வந்து அப் ஆகுறது, டவுன் ஆகுறது, அதை வந்து எதை பேஸ் பண்ணி இது டவுன் அண்ட் அப் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிஃப்டி 50யோட 50 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். ஸோ வந்து நீங்கள் இதில் நிஃப்டி 50யில் இருக்க எல்லா ஸ்டாக்கும் நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்கும். நீங்கள் வந்து கிராச் கூட பண்ணிக்கலாம். இதுவே வந்து இந்த நிஃப்டி 50யில் இருக்க 50 ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா இது வந்து மேலே புல்லிஷாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுலேயே வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது. ஈவன் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்டாக் நீங்கள் வந்து இந்த சார்ட் பாருங்கள். இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை வந்து செம பீக் போயிருக்கு. ஸோ வந்து அதே மாதிரி வந்து நிஃப்டி ஹெச்டிஎஃப்சியோட சார்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்து ஹெச்டிஎஃப்சி தான் வந்து இதில் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமான ஸ்டாக்ஸ் இது அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில். ஸோ அது மாதிரி வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கிராச் செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஏறுச்சுன்னா அதுவும் ஏறும், இது இறங்குச்சுன்னா அதுவும் குறையும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி பேங்க், அதான் நிஃப்டியோட டாப் கம்பெனிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் பேஸ் பண்ணி இருக்க டாப் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிஃப்டியோட இண்டெக்ஸ். அதே மாதிரி தான் சென்செக்ஸ். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனில் எம்டபிள்யூ வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் தான் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அதில் போயிட்டு தான் சர்ச் பண்ண முடியும். இப்போது பார்த்த மீதி எந்த டேப்லேயுமே வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷனே கொடுத்துருக்காது. ஸோ வந்து நீங்கள் அதே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நேமிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து அதை ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாட்ஸ் இருக்கும். அதை வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே இழுத்துட்டு வர முடியும். லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே இழுத்துட்டு வந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சுக்கலாம். ஸோ பக்கத்துலேயே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து டெலிட் பண்ணிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்புறம் அதில் சர்ச் பண்ணி பக்கத்துலேயே வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆட் ஆகிடும். இதான் வந்து வாட்ச் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி வந்து நிறைய சைடில் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நேமிங்ஸ் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகேங்களா? ஸ்டாக்குக்கு ஒன்று, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு ஒன்று, இண்டெக்ஸ்க்கு ஒன்று, அது மாதிரி வந்து நீங்கள் மல்டிபிள்ஸ் இது வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஓகேங்களா? எல்லாருக்கும் வாட்ச் லிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது சப்போஸ் புரியலன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸில் ஆப்ஷன் செயினை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு டைமும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கும் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ட்ரேட் வந்து நிறைய பேருக்கு மிஸ் ஆகும். ஸோ வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்னா என்ன? ஸோ வந்து அதில் வந்து அது மூலியமாக எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்ப்போம். ஸோ அது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸ் ஆட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ வந்து அந்த நிஃப்டி 50 கிளிக் பண்ணிங்கன்னா மேலே என்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து 3 ஐக்கான் இருக்கும். சென்டரில் ஒரு லிங்க் செயின் மாதிரி இருக்கும். ஈவன் எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லிங்க் செயின் மாதிரி இருக்கா. ஸோ வந்து அதுலேயும் அந்த ஆப்ஷன் வந்து அங்கே மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ வந்து என்எஸ்சி கீழே அந்த செகண்ட் ஒன்னாக இருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஆப்ஷன் செயின் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நீங்கள் மொபைலில் அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் இதில் சொல்கிறத பேஸ் பண்ணி. ஸோ வந்து அதில் ஸ்பாட்டுன்னு ஒன்று சென்டரில் இருக்கும். ஸ்பாட்டுன்றது தான் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 25, 9, 10 இருக்கு இல்லையா. ஸோ இதான் வந்து இந்த ஸ்பாட் இந்த நிஃப்டி வந்து இந்த ஸ்பாட்டில் இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு என்ன நடக்கும்னா, இந்த ஸ்பாட்டுக்கு காலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஸ்பாட்டுக்கு கீழே இருக்க எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆகிடும். இதே மாதிரி ஸ்பாட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டாப்ஸ் எல்லாமே வந்து 0 ஆகிடும். இது வந்து புட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது கால். ஸோ வந்து இந்த ஸ்பாட்டுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே கால் சைடில் இருக்கிறது 0 ஆகிடும். இந்த ஸ்பாட்டுக்கு மேலே இருக்கிறது புட் சைடு எல்லாமே 0 ஆகிடும். இதுதான் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நடக்கிறது. ஸோ வந்து இந்த ஸ்பாட் அண்ட் ஸ்ட்ரைக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் எப்படி எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளான்ஸ் சொல்கிறேன். இப்போ வந்து நிஃப்டியோட ஸ்பாட் வந்து 25,910 இருக்கா. ஸோ வந்து 25,800 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 110 பாயிண்ட்ஸ் வருதா. ஸோ வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த 25,800 கால் வந்து 110 தான் இருக்கும் எக்ஸாக்டாக. நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டியூஸ்டே அன்னைக்கு இந்த ஸ்பாட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்கில் மைனஸ் பண்ணனா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல இருக்கும். அதே சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ 26,000லேருந்து இது மைனஸ் பண்ணால் 90 இருக்கா. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 151 இருக்குது. ஸோ இது 151 இருக்காது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஸ்பாட் வந்து இதே இடத்துல 25,910 இருந்துச்சுன்னா இது வந்து 90 ரூபீஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து ஸ்பாட்டோட ப்ரீமியம் வந்து எப்படி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இருக்கும் அப்படின்றத கிராஸ் செக் பண்ணுறது. இப்போ வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா என்னடா இது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா 110 தான் இருக்கணும், இப்போ வந்து 166 இருக்குது, இதனால 90 இருக்கணும், 151 இருக்குன்னு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை தான் வந்து டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து 25,800 அதில் மைனஸ் இந்த 110 மைனஸ் பண்ணால் இதில் வந்து எவ்வளோ இருக்குது? 56 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 151ல் 90 மைனஸ் பண்ணால் இதில் 61 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டோட ப்ரீமியமும் வந்து இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்குது. மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ்மெண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு சிம்பிள் இண்டிகேஷன் தான். ஸோ வந்து இது வந்து ஷோர் ஷார்ட்டாக சொல்ல முடியாது. இது ஒரு இண்டிகேஷன் மாதிரி. ரெண்டு சைடும் இப்போ ப்ரீமியம் வந்து ஈக்குவலாக இருக்குது, டைம் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து மார்க்கெட் வந்து மண்டே மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். பட் பேஸ்ட் ஆன் நிறைய நியூஸஸ், நிறைய இதுவெல்லாம் இருக்குது, சர்க்கம்டன்ஸ் எல்லாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மண்டே வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேங்களா. ஆப்ஷன் சைன் இதுதான். ஸோ வந்து இதுலேயே நீங்கள் ஸ்ட்ரைக் வந்து நீங்கள் இதுலேயே பை கொடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரைக் வந்து இப்போ 25,800 நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே இதில் பை அண்ட் செல்லு காமிக்குதா. அதே மாதிரி நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா பை அண்ட் செல்லுன்னு காமிக்கும். ஸோ அதுலேயே போயிட்டு நீங்கள் பைன்னு கொடுத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி ஏதாவது புட்டு சொல்கிறோன்னா அந்த ஸ்ட்ரைக் வந்து இங்கேயே வந்து பை பண்ணிக்கலாம். ஒரு டைமும் நீங்கள் போய் சர்ச் பண்ண தேவையில்ல. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தா போதும். அந்த என்எஸ்சிக்கு கீழே செகண்டாக ஒரு லிங்க் செயின் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் செயின் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அதில் ஸ்பாட் பார்த்துட்டு ஸோ எந்த ஸ்ட்ரைக் வந்து நான் சொல்கிறேனோ அந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேல. ஃபஸ்ட் வந்து இன்ட்ராடேயில் இதில் பிஓ ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25,800 நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம், பிராக்கெட் ஆர்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஏன்னா வந்து இதுலேயே வந்து நம்ம எஸ்எல் போட்டுக்க முடியும், டார்கெட் செட் பண்ணிக்க முடியும், ட்ரையலிங் செட் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். பிராக்கெட்டுன்றது நம்ம மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா B1 இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பைன்னு சொல்லிட்டு. நான் 25,800 செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75, பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 35, சென்செக்ஸோட லாட் சைஸ் வந்து 20. ஸோ வந்து இது வந்து
ஒரு லாட்டுக்கான சைஸ். நீங்க வந்து அதுக்கு கம்மியா வந்து எதுவுமே வாங்க முடியாது. மினிமம் வந்து இதில 75 வாங்க முடியும். சென்செக்ஸ்னா 20 வாங்க முடியும். அண்டு பேங்க் நிஃப்டினா 35 வாங்க முடியும். அ அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி போயிடும். 35னா 70 அப்படின்ற மாரி தான் மல்டிப்ளிகேஷன் ஆயிட்டே வரும். நீங்க வந்து 75 இப்போ இது 75 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 115 தான் வரும் நீங்க குடுத்தீங்கனாலும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ன்னு குடுத்தீங்கன்னா 150 தான் வரும். அ இதில வந்து 75, 75 தான். அத லாட்டா தான் வாங்க முடியும். இதில வந்து இண்டிவிஜுவல் குவான்டிட்டியா வாங்க முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து பிராக்கெட்ல இன்ட்ராடேல ஓகேங்களா? குவான்டிட்டி போட்டாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பிரைஸ் வந்து 166ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 120 தான் வந்தா வாங்கணும்னா, நீங்க ஆர்டர வந்து இங்க லிமிட்லயே வச்சு போடலாம். நீங்க வந்து அது அப்போ வந்து ட்ரிகர் பிரைஸ்ல வச்சு போடணும். எஸ்எல்ல ட்ரிகர் பிரைஸ் வச்சு போடணும் அப்படின்னுலாம் கிடையாது. ஸோ வந்து லிமிட்ல வச்சுட்டு 120ன்னு வச்சு இங்க வந்து டார்கெட் வந்து எவ்வளவோ 50, ஸ்டாப் லாஸ் வந்து 10. ட்ரைலிங் வந்து நீங்க போடலாம், போடாமலும் போகலாம். நான் போட சொன்னா எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ போடுங்க. சப்போஸ் வந்து ட்ரைலிங் வந்து போடாதீங்க அப்படின்ற மாரி சொன்னா, இந்த இடத்துல 0வா அப்படியே இருந்துட்டு போயிட்டும். இந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட்ட மட்டும் நான் என்ன சொல்றேன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சொல்ற பிரைஸ்ல இங்க நான் சொல்ற பிரைஸ் இப்போ வந்து 166 இருந்துச்சுன்னா, அத வந்து இப்போ 120 வந்தா தான் வாங்கணும் அப்படின்னா லிமிட்ல போடணும். இதே வந்து 166ல இருக்கு. அது வந்து 170 கிராஸ் பண்ணா தான் வாங்கணும்னா, அப்போ வந்து எஸ்எல் ஆர்டர் போடணும். எஸ்எல் ஆர்டர் போகும்போது இங்க ட்ரிகர் பிரைஸ் வந்து 170 ஆவும். நீங்க வந்து இந்த பிரைஸ வந்து 170 பாயிண்ட் அ 170.1 ஆர் 0.1 அதிகமா வச்சு போடணும். இல்லனா 170 நீங்க போட்டீங்கன்னா எரர் வரும். ஸோ வந்து உங்களால வாங்க முடியாது. ஒண்ணு 171ன்னு போட்டுக்கலாம். இல்லன்னா 170.1 அப்படின்ற வேல்யூலயும் நீங்க போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்க 0.1ல இருந்து நீங்க எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட 4 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம், 6 போட்டுக்கலாம். நீங்க என்ன வேல்யூ தருதோ போட்டுக்கலாம். ஆனா வந்து 170க்கு மேல 0.1 அதிகமா வச்சு நம்ம இந்த இந்த ஆர்டர் வந்து போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு நீங்க பைன்னு இப்போ குடுத்தா எரர் வரும். ஏன்னா வந்து இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ்ன்றதால. ஸோ வந்து பைன்னு குடுத்தீங்கன்னா, பெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். ஓகேங்களா? பெண்டிங் ஆர்டர் வந்து நான் சப்போஸ் வந்து கேன்சல் பண்ண சொன்னேன். நான் கேன்சல் பண்ணிக்கோங்க. அதிலேயே வந்து மாடிஃபை பண்ணி இப்போ வந்து பிரைஸ் வந்து 120க்கு பதிலா நாங்க 114க்கு வாங்க சொல்றேன் லிமிட்ல. அப்படின்ற மாரினா இங்க வந்து 114ன்னு நீங்க மாத்திக்கலாம். மாடிஃபைன்னு ஆப்ஷன் இருக்கும். மாடிஃபைன்னு குடுத்து இந்த இடத்துல மட்டும் பிரைஸ் இது பண்ணிட்டு நீங்க வந்து தென் பைன்னு குடுத்தீங்கன்னா, ஓகேன்னு ஆயிடும். ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சுல? பிஓல எப்படி பை பண்றது என்னன்னு சொல்லிட்டு? ஓகே. ஏதாவது சப்போஸ் இதில டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போடுங்க. நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ வந்து இது இன்ட்ராடேல ஓகேங்களா? ஏதாவது வந்து நம்ம இப்போ கேரி ஃபார்வர்ட் இது வந்து இன்ட்ராடேல நம்ம ஏன் பை பண்றோம்னா, எப்பயுமே ஆப்ஷன பொறுத்தவரைக்கும் கேரி ஃபார்வர்ட் நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா வந்து மறுநாள் வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ற எல்லாருக்குமே வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேரி ஃபார்வர்ட் 100 100க்கு 110% வந்து பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இத மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேங்களா? சப்போஸ் சப்போஸ் நம்ம 3 அ அ இது வந்து நீங்க வாங்குனீங்கனாலும், மேக்ஸிமம் நீங்க க்ளோஸே பண்ணாம விட்டாலும், இப்போ வந்து இதில நீங்க டார்கெட் போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸோ வந்து ட்ரையல் எதுவுமே போடாம விட்டீங்க. ஸோ வந்து இது வந்து 114ல வாங்கிட்டோம். இது வந்து 126லயே இருக்கு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம். அப்படி மறந்துட்டா என்ன நடக்கும்? ஏன்னா இன்ட்ராடேல தான் வாங்கியிருக்கீங்க. அப்படி சப்போஸ் மறந்துட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. 315க்குள்ள புரோக்கரே வந்து உங்களோட பொசிஷன வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து நம்ம இன்ட்ராடேல வாங்கியிருக்கிறதால. நீங்க சப்போஸ் மறந்தாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட் இருக்கு. பட் ஆனா வந்து சார்ஜஸ் மட்டும் உண்டு. அவங்களா வந்து புரோக்கரா வந்து உங்க ஆர்டர வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா, ₹50 ஏதோ சம்திங் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் உண்டு. ஸோ அத மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருங்க. நீங்களே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து 3:15க்கு அப்புறம் ஏதாவது நீங்க ட்ரேட் சப்போஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன். 3:00 மேலேயே வந்து இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா, ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் 3:15க்கு அப்புறம் நான் ட்ரேட் வந்து ஹோல்ட் பண்ணி நான் 3:20 3:30க்குள்ள நான் க்ளோஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாரி பீப்பிள்ஸ் மட்டும் என்னன்னா, ரெகுலர்ல டெலிவரின்னு இருக்கு இல்லையா? ஸோ வந்து இந்த டெலிவரியில தான் நீங்க வாங்கணும். அ அப்போ வந்து டெலிவரியில வந்து வாட்டர்லாம் எதுவும் இருக்காது. நீங்க வந்து நார்மலா வந்து லிமிட்ல போட்டு, அ இல்ல மார்க்கெட்ல போட்டு என்ன பிரைஸ் அப்போ இருக்கோ வாங்கிட்டு, நீங்க அப்புறம் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுச்சுல்ல? இது வந்து ஆப்ஷன்ல ஆர்டர். இப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். நான் சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு தர்ஸ்டே அன்னைக்கு அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 190ல வாங்கிட்டு 320 டார்கெட் வச்சிருந்தேன். 4000 ரிஸ்க் எடுத்திருந்தேன். பட் ஆனா வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் வந்து என்ன பண்ணேன்னா,
நான் வந்து அது அது வந்து பி ஆர்டர் கிடையாது. பி ஆர்டர் இருந்துச்சுன்னா நான் அது வந்து 12,000 வரைக்கும் வெயிட் பண்ணி 12,000லேயே க்ளோஸ் பண்ணியிருப்பேன். பட் அது பி ஆர்டர் இல்லாதால என்ன ஆச்சுன்னா, நான் வந்து அது நார்மலாக பை பண்ணிட்டு லிமிட்டில் போட்டு பை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை எஸ்எல் ஆர்டர் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டார்கெட் போனதுக்கப்புறம் டார்கெட் நியர்பை போகும்போது வந்து எஸ்எல் ஆர்டரை வந்து மாடிஃபை பண்ணி போடுவேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டைமில் வந்து எஸ்எல் ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக செல்லுன்னு போயிட்டு ஒரு பதட்டத்தில் செல்லுன்னு கொடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த மிஸ்டேக்கை வந்து யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் சென்செக்ஸில் யாருக்கும் இப்போ ட்ரேட் கொடுக்கல. ஸோ வந்து இப்போது நீங்கள் பையின்னு கொடுத்தீங்கன்னா வெப்பில் வெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கவர் ஏஎம்1 3 ஆப்ஷன் இருக்கா. நீங்கள் வந்து மொபைலில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஏஎம்1 மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து அது ரெகுலரில் தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் டைப்புன்னு இருக்கும். ஆர்டர் டைப் வந்து லிமிட்டு மார்க்கெட்டு எஸ்எல் ஆர்டர்னு இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து லிமிட்டில் தான் நம்ம போட்டு வாங்குவோம் எப்போவுமே. ஏன்னா மார்க்கெட்டில் போட்டு வாங்க மாட்டோம். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். நீங்கள் சென்செக்ஸ் வந்து நீங்கள் ட்ரேட் ஆகும்போது பாருங்கள் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. ஸோ வந்து இதோட குவான்டிட்டி சைஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 20ன்னு சொல்லிட்டு 20. அதோட ப்ரைஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த ப்ரைஸ் வந்து இங்கே லிமிட்டில் என்ட்ரி பண்ணி வச்சுட்டு பையின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ வந்து இங்கே இன்ட்ராடேல தான் வாங்கணும். நார்மல்லையும் நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் அது நார்மல்லையும் வாங்கினா எந்த தப்பும் கிடையாது. இன்ட்ராடேலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மலில் வாங்கினீங்கன்னா 315 அப்புறம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது. நீங்களாக தான் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ராடேனா 315க்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா, லிமிட்டில் போட்டு நம்ம வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இது வந்து போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஓப்பன் பொசிஷனில் இருக்கும். ஸோ வந்து அங்கே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி செல்லுன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன இங்கே வாங்கியிருந்தீங்களோ அந்த இதுவெல்லாம் இங்கே தான் அதுவே தான் வந்திருக்கும். ஸோ வந்து அங்கே மார்க்கெட்டுக்கு பதிலாக லிமிட்டில் போயிட்டு எஸ்எல் ஆர்டர் போட்டுருங்க. எஸ்எல் ஆர்டரில் வந்து இப்போது நான் வாங்கியிருந்தது வந்து 150 வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். அண்டு பி ஆர்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் பி ஆர்டரில் பாயிண்ட்ஸ் மட்டும் போடுவீங்க. எஸ்எல் அப்போது 4 பாயிண்ட்ஸ்னால் 4 பாயிண்ட்டு, 10 பாயிண்ட்னா 10 பாயிண்ட்னு சொல்லிட்டு எஸ்எல் வேல்யூ அண்ட் டார்கெட் வேல்யூ வந்து பி ஆர்டரில் எக்ஸாக்டாக என்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ, எத்தனை பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணுமோ அதை என்ட்ரு பண்ணுவீங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஆக்சுவல் வேல்யூ தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்களுக்கு புரியுதா பிஓ ஆர்டருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரிகர் ப்ரைஸில் வந்து நீங்கள் எஸ்எல் என்ன வச்சுருக்கீங்களோ அதையும் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாகவும் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ வந்து நீங்கள் பை பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பொசிஷனில் இருக்கும் போது நீங்கள் வந்து இதை செல்லுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல் ஆர்டர் போட்டு வைக்கணும். ஓகேங்களா, வாங்கினதுமே போட்டுருங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப மெயின். இல்லைனா நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்துட்டு எஸ்எல் நியர்பை போகும்போது க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் நம்மளுக்கு எஸ்எல் போல் நியர்பை டார்கெட் போகுது, இந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணோன்னா மாடிஃபை கொடுத்துட்டு இப்போ வந்து 190ல் வாங்கியிருக்கோம், அது வந்து 260 தாண்டி போயிட்டுருக்குன்னா இங்கே வந்து 215 மாற்றிட்டு இங்கே வந்து 249 சொல்லிவிட்டு அதோட ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து கம்மியாக வச்சு போடணும். ஓகேங்களா, இப்படி போட்டிங்கன்னா 250 வந்த உடனே அது செல்லுன்னு ட்ரிகர் கொடுத்துரும். மீதி என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் வந்து அது செல் பண்ணிடும். ஸோ வந்து நம்ம இதுலேயும் வந்து ட்ரைலிங் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாது. நம்ம ட்ரைலிங் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா பர்சனலாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து சென்செக்ஸ் எப்படி வாங்குறது, எப்படி வந்து அதை ட்ரையல் பண்ணுறது, ஸோ அதை செல் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்ணுறது எப்படி, செல் பண்ணிவிட்டு பை பண்ணுறது. நம்ம கையில் வந்து ஸ்டாக்ஸே இல்லை, பட் ஆனால் வந்து இன்ட்ராடேயில் நம்ம செல் பண்ண முடியும். செல் பண்ணிவிட்டு அதை வந்து பை பேக் பண்ண முடியும். ஸோ வந்து அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு இன்னொரு ட்ரேட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டிருப்பேன். க்ரோ வந்து எப்படி நம்ம செல் பண்ணுறது. என்னடா நம்ம கையில் ஸ்டாக்கே இல்லை, எப்போ நம்ம செல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேயில் வந்து செல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நம்ம செல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, க்ரோ நீங்கள் என்ன ஸ்டாக்கோ எது ஸ்டாக் மட்டும் தான் செல் பண்ண முடியும். ஆப்ஷனும் செல் பண்ணலாம். செல் பண்ணனா அதோட மார்ஜின் வந்து எவ்வளோ கேட்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறதுக்கு மார்ஜின் வந்து நியர்பை 2 லேக் கிட்ட தேவைப்படுது. இதுவே பை பண்ணுறதுக்குனா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ இருந்தால் மட்டும் போதும். எக்ஸாக்டாக வந்து அது 173 இருக்கே, 173 இன்ட்டு சம்திங் அந்த வேல்யூ ப்ளஸ் இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு ₹100 ₹200 அதிகமாக கேட்கும். ஸோ வந்து அது மட்டும் இருந்தால் நீங்கள் பை பண்ண முடியும். பட் ஆனால் ஆப்ஷனில் செல் பண்ணோன்னா மார்ஜின் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ வந்து இதுலேயே வந்து மார்ஜின் வந்து உங்களுக்கு கம்மியாக ஒரு 40-50K வச்சு பண்ண முடியும்னா பண்ணலாம். அது வந்து எட்ஜிங்கோடு பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு அப்கமிங் கிளாஸில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு செல்லிங் பற்றி ஆப்ஷனில் போக வேண்டாம். ஸோ வந்து இப்போது அதுக்கு தான் நம்ம செல்லிங் பண்ணாமல் என்ன பண்ணுறோம், புட்டு பை பண்ணிக்கிறோம் அந்த டைமில். ஸோ வந்து செல்லிங் பண்ணால் சேஃபு அப்படின்ற மாதிரினா செல்லிங் சேஃப் தான். பட் ஆனால் வந்து கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ரிஸ்க் அண்ட் ரிவார்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். பையில் கிடைக்கிற மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்டும் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்காது. ஸோ வந்து இப்போது க்ரோ நான் வந்து உங்களுக்கு செல் பண்ணது அதையே வந்து அந்த ஸ்டாக்கே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும்.
ஓகேங்களா? ஆட் ஆயிட்டதுக்கப்புறம் நம்ம கையில வந்து இந்த இது இல்ல. ஸோ இத செல் பண்ண போறோம். இத வந்து செல் குடுத்தீங்கன்னா, இதுவும் நம்ப பிராக்கெட் ஆர்டர் வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் உண்டு. ஸோ நம்ம பிராக்கெட் ஆர்டர்லயே போவோம். ரெகுலர் வந்து யாருக்கும் இப்ப வேண்டாம். அது வந்து லாங் டெர்ம்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது? இல்லனா ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் அத நெக்ஸ்ட் சொல்றேன். இப்போ வந்து இதில வந்து செல் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ வந்து 100 பாயிண்ட் 100 குவான்டிட்டீஸ் நான் ரிஸ்க்குக்கு ஏத்த மாரி நான் எத்தனை குவான்டிட்டி சொல்றேனோ, அத்தனை குவான்டிட்டீஸ் இங்க வந்து நம்ம 1ல இருந்து எவ்வளோ குவான்டிட்டி சொன்னாலும் இங்க போட்டுக்கலாம். இது வந்து லாட்டா கிடையாது. நீங்க ஸ்டாக் வந்து செல் பண்றதோ, பை பண்றதோ, இது வந்து நம்பர்ஸ்ல நீங்க எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ வந்து இப்போ பிராக்கெட் ஆர்டர்ல இப்போ வந்து நம்ம பை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரிகர் பிரைஸ் வந்து கம்மியான பிரைஸ் வந்துச்சுன்னா, இதே வந்து நம்ம பை பண்ண போறோம்னா, 100 குவான்டிட்டீஸ் இங்க வந்து கம்மி இப்போ வந்து 148ல இருக்கு. இது வந்து 130 தான் வந்தா வாங்கணும்னா, இங்க லிமிட்ல போடுவோமா? இது வந்து செல்லுக்கு ஆப்போசிட்ல போடணும். என்னன்னா, லிமிட்ல வந்து அ ஆப்போசிட் கிடையாது. இப்போ வந்து லிமிட்ல வந்து நீங்க செல் பண்றது இப்போ 146 இருக்கு. 130 செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அ இங்க லிமிட்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ ஆல்ரெடி 146ல இருக்குல்லே, ஸோ அதிலேயே வந்து செல் ஆகிடும். ஏன்னா வந்து செல்லிங் வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ வந்து பை பண்ண போறீங்கன்னா, இப்போ பிரைஸ் வந்து 148ல இருக்கு. ஸோ வந்து பை பண்ண போறீங்கன்னா, இங்க வந்து லிமிட்ல போட்டு பண்ணணும். இதுவே வந்து 130க்கு வந்தா தான் நான் செல் பண்ணணும்னா, எஸ்எல் ஆர்டர்ல தான் செல் பண்ணணும். இங்க வந்து 130 போட்டுட்டு, இங்க வந்து 129 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இங்க வந்து ஸ்டாப் லாஸ், டார்கெட்டு. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸ்னா, டார்கெட்னா 10 பாயிண்ட்ஸ்னா 10 பாயிண்ட்ஸ். ட்ரையலிங் ஏதாவது வேணும்னா, இங்க ட்ரையலிங்கும் போட்டுக்கலாம். சப்போஸ் வந்து ட்ரையலிங் வேணாம்னா 0லயே இருந்துட்டு போட்டும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புரியுதுல்ல? இப்போ வந்து இருக்கிற பிரைஸோட கம்மி பிரைஸ் வந்தா வாங்கணும்னா, நீங்க வந்து லிமிட்ல போடணும் பை பண்ணும்போது. இதே வந்து செல் பண்ணும்போது நீங்க அப்படி பண்ணணும்னா, எஸ்எல்ல போடணும். உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? இதுவே வந்து அதிகமான பிரைஸ் போனா எனக்கு பை பண்ணணும். அப்படின்ற மாரி இருந்துச்சுன்னா, செல்லு அ ப அதிகமான பிரைஸ் போனா இது பண்ணணும்னா, பைல என்ன பண்ணணும்? நீங்க வந்து ட்ரிகர்ல எஸ்எல்ல போடணும். இப்போ வந்து எனக்கு 170 இது வந்து 150 கிராஸ் பண்ணா தான் எனக்கு பை பண்ணணும். அப்படின்னா, இங்க வந்து 150.1 நான் சொன்ன மாரி 0.1 அதிகமா வச்சு போடணும். பை பண்ணும்போது. இதே வந்து இத செல் பண்ணும்போதுனா, நீங்க வந்து அதிகமான பிரைஸ்ல வந்து செல் பண்ணணும்னா, அங்க வந்து லிமிட்ல மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு புரியுதுல டிஃபரன்ஸ் பை அண்ட் செல்லுக்கு? ஸோ வந்து ரொம்ப குழப்பிட்டேனோ? உங்களுக்கு கிளியராவே சொல்றேன். இப்போ வந்து இந்த ஸ்டாக்க வந்து நீங்க பை பண்ண போறீங்க. ஸோ வந்து பை பண்ணும்போது அதோட பிரைஸ் வந்து இப்போ 148ல இருக்கு. அதோட கம்மியா வாங்கணும்னா, இங்க லிமிட்ல போடணும். புரிஞ்சா? இதே வந்து அது பிரைஸ் வந்து இப்போ 148ல இருந்து 150 கிராஸ் பண்ணா தான் வாங்கணும்னா, 115 போட்டுட்டு இங்க 150.1ல இருந்து நீங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுல? இதே வந்து செல்லுக்கு அப்படியே உல்டாவா பண்ணணும். இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து 148 இப்போ வந்து அது 153ல எனக்கு செல் பண்ணணும் அப்படின்ற மாரி நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தேன். 158ல செல் பண்ணணும்னா, நீங்க வந்து ட்ரிகர் பிரைஸ்ல போடக்கூடாது. லிமிட்ல போட்டு 158, 153 அதிகமான பிரைஸ்ல செல் பண்ணணும்னா, இது இது செல் பண்ணும்போது லிமிட்ல போட்டுக்கணும். இது வந்து அது பிரைஸ் வந்து கம்மியாகி தான் எனக்கு செல் பண்ணணும்னா, அந்த இடத்துல வந்து ட்ரிகர்ல போட்டு 129.9 இங்க பார்த்தீங்களா? இங்க வந்து நான் 130 போடும்போது, அதான் 150 போடும்போது இங்க 150 பாயிண்ட் சம்திங் போட்டேன். இங்க ஏன் கம்மியா போட்டிருக்கேன்? அதான் உல்டாவா போடணும். ட்ரிகர் பிரைஸ் வந்து 130ஆவும் அதோட கம்மி பிரைஸ்ல இங்க போடணும். இதே பைனா 150, 150.1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுல? சப்போஸ் இதையும் மீறி புரியலனா, கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு அந்த எப்படி பை அண்ட் செல் வந்து ஸ்டாக்ல பண்றதுன்னு தெரியலன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ ஸ்விங் ட்ரேடிங் லாங் டெர்ம் ஸ்விங் ட்ரேடிங் 2மே ஒண்ணு தான். ஸோ வந்து அது நம்ம அ ஒ அ இது பண்ணி வைக்கிறத பேஸ் பண்ணி இருக்கு. எத்தனை நாள் ஹோல்ட் பண்றோம் அத பேஸ் பண்ணி தான் அது ஸ்விங்கா, லாங் டெர்ம் ட்ரேடிங் அப்படின்ற மாரியெல்லாம் இதுவாகும். ஸோ வந்து நீங்க 2மே ஒண்ணு தான். ஸ்விங் அண்ட் லாங் 2மே ஒண்ணு தான். ஸோ வந்து அது எப்படி பை பண்றது? ஸோ வந்து இங்க ரெகுலர்ல குடுத்துட்டு இன்ட்ராடேக்கு போக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து லாங் டெர்ம் சிஎன்சின்னு இருக்கும். ஓகேங்களா? லாங் டெர்ம் சிஎன்சின்னு இருக்கும். ஸோ வந்து அதில லிமிட் அண்ட் மார்க்கெட் இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி பை பண்ணி வைப்போம். ஓகேங்களா? லிமிட்ல வந்து இப்போ பை பண்ணுறோன்னா, இப்போ வந்து இது வந்து எனக்கு 148ல இருக்கு. எனக்கு 140 வந்தா வாங்கணும்னா, 141ல நீங்க லிமிட்ல போட்டு வச்சுட்டு, பைன்னு குடுத்தீங்கன்னா, அது பெண்டிங் ஆர்டர்ல இருக்கும். 140 வந்துச்சுன்னா, அதுவே வாங்கிடும். ஓகேங்களா? ஸோ வந்து இதில பே லேட்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே. இது என்ன? எம்டிஎஃப் எம்டிஎஃப்ன்ட்டு நீங்க மொபைல் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் எம்டிஎஃப்ன்னு இருக்கும். என்னடா அது பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்ஜின் தருவான். 5x வரைக்கும் மேக்ஸிமம் மார்ஜின் தருவான். ஸோ வந்து இப்போ லாங் டெர்ம்ல இத வாங்கணும்னா 140 100 குவான்டிட்டி வாங்கணும்னா எவ்வளவுக்கு மார்ஜின் காமிக்குது? 14,000 காமிக்குது. இதுவே பே லேட்டர்னா, இந்த ஸ்டாக்குக்கு வந்து இப்போ தான் ரீசென்ட்டா லிஸ்ட் ஆனதால குடுக்கல. நான் உங்களுக்கு HDFC வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வந்து இப்போ லாங் டெர்ம் நீங்க இது பண்ணிட்டீங்க.
ஸோ வந்து லாங் டேர்மில் வந்து இப்போ 100 குவான்டிட்டி வாங்க போகிறீங்கன்னா இதோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி 99,000 கிட்ட தேவைப்படுதா, இங்கே ஃபண்டு வந்து தேவைப்படுது. இதுவே எம்டிஎஃப் போய் பாருங்கள், 19,000 இருந்தாலே வாங்கலாம். என்னடா இது 19,000, இது வந்து லோன் எடுக்கிற மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து 18% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு இயர்லி பர் ஆனம் வந்து 18% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ வந்து இது இது எப்படா யூஸ் பண்ணுறது, இது வந்து நம்ம லோன் எடுத்து நம்ம பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டவுட் வரும். ஸோ வந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு வித்தின் வீக் இது வந்து ஒரு 10% வந்து ஏறிடும், இல்லைனா வந்து ஒரு 2-3% ஏறிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பே லெட்டர்லேயே போட்டு இந்த ப்ரைஸை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் குவான்டிட்டிஸ் அதிகமாக வாங்கினீங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரு 1%னாலே உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வரும், 9 9 to 10 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ வந்து இதுவே இந்த 20 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு 2,000 ப்ராஃபிட் வந்துடும்ல 2 டேஸில். அப்படி நீங்கள் பர் ஆனமுக்கு தான் 18%, 2 நாளில் வந்து பெருசாக உங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே போகாது. ஸோ அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. 90,000 கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக 19K கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2,000 ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 20% வந்து அதிலே வந்து கவர் ஆகி 10% கிட்ட உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஈஸியாக வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் பே லேட்டரில் எம்டிஎஃப்ல வாங்குங்கன்னு சொன்னால் மட்டும் வாங்குங்க, இல்லைனா வந்து எல்லாமே வந்து ஃபுல் கேஷ் கொடுத்தே வாங்க பழகுங்க. ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணுமா என்னன்றதை உங்களால் இது இப்போதைக்கு எதுவுமே இது பண்ண முடியாது. நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து அதை பற்றி ஐடியா வந்துடும். ஓகேல. ஸோ வந்து இதை வாங்கிட்டதுக்கப்புறம் எப்படா செல் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு இது டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த டவுட்ஸ் தான். ஸோ இதே வந்து இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து லிமிட்டில் வாங்கிட்டீங்க, ஸோ வந்து கீழே வந்து டிஸ்க்ளோஸ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு 0ன்னு இருக்கே, இது வந்து அப்படியே தான் இருக்கணுமா, அது எதுவும் இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி எப்படி வேணும் 0லே இருந்துட்டு போட்டோம், அதை பற்றியெல்லாம் வேறு எதுவுமே இது பண்ணாதீங்க. இங்கே வந்து குவான்டிட்டிஸ் என்டர் பண்ண போகிறீங்க, லிமிட்டில் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து லாங் டேர்ம் லிமிட், இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இது வந்து 0லே இருந்துட்டு போடும், நோ இஷ்யூஸ். ஓகேங்களா. செல் பண்ணும் போதும் அதே கான்செப்ட் தான். இப்போ வந்து நான் செல்லிங்க்கு வரேன். இப்போ வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோவில் நான் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன், ஹோல்டிங்ஸில் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத வந்து எக்ஸிட் பண்ணுறது, ஐபிஓஸாக இருந்தாலும் சரி, இது லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருந்தாலும் சரி. ஸோ வந்து இது எப்படி நம்ம எக்ஸிட் பண்ணுறது. ஸோ வந்து இங்கே எக்ஸிட்னு இருக்கும், மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தா இடிஐஎஸ்ன்னு இருக்கும். இல்லைனா எக்ஸிட் கொடுத்தாலே வந்து அது ஆத்தரைஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் பண்ணி கூட பாருங்கள். ஸோ வந்து இல்லைனா சப்போஸ் இல்லைனா இடிஐஎஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இடிஐஎஸ்ன்னு கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஜெனரேட் டிபின்னு இருக்கு இல்லையா. ஸோ வந்து இது ஜென்ரேட் டிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அண்டு ரிஜிஸ்டருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கா, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் இதுக்கும் வந்து டிபின் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மொபைல் அண்டு மெயிலுக்கு செக் பண்ணிங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் வந்து ஒரு டிபின் வந்திருக்கும். ஸோ அந்த டிபினை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு டைம் ஜென்ரேட் பண்ணால் போதும், எல்லா டைமும் நீங்கள் இது பண்ணணும் இல்லை. ஒரு டைம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் எதுலையாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரியோ மனப்படம் பண்ணியோ இல்லைனா ஏதாவது ஒரு இடத்துல தனியாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எழுதி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம்லாம் டிபின் எல்லாம் ஜென்ரேட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ வந்து இந்த டபுள் கிளிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டபுள் கிளிக்கை இது பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கியா, ஸோ ஆத்தரைஸ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி வரும். ஸோ அதில் வந்து கண்டினியூ டு சிடிஎஸ்எல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிபின் வந்து போட சொல்லுவோம். உங்கள் மொபைலுக்கு என்ன டிபின் வந்திருக்கோ அந்த டிபின் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ வந்து நான் இப்போது என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தா ஓடிபி வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அந்த இதுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹோல்டிங்ஸுக்கே போயிடும். இப்போ வந்து எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்னு கேட்ட மாதிரியெல்லாம் கேட்கல பார்த்தீங்களா. ஸோ வந்து எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்திருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் ஜஸ்ட் வந்து லிமிட், ஏன்னா வந்து மார்க்கெட்லேயே சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ண சொல்லணும்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா லிமிட்டில் நான் ஏதாவது ப்ரைஸ் உங்களுக்கு ஐபிஓஸில் கிடைச்ச ப்ரைஸோ இல்லை ஸ்டாக் ஏதாவது ஹோல்டிங்ஸ் பண்ணது இதை வந்து லிமிட்டில் லிமிட்டில் இந்த ப்ரைஸ் வந்தால் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்னா அந்த ப்ரைஸை மட்டும் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செல்லுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து உங்கள் பெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து பெண்டிங் ஆர்டரில் இருக்கும். இந்த ப்ரைஸ் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல் ஆகிடும். சப்போஸ் வந்து நம்ம நினச்ச ப்ரைஸ் வரல, ஸோ வந்து அது ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ வந்து நான் அதை இப்போயே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் ஆர்டரில் போய்ட்டு தான் க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் அடுத்தது ஹோல்டிங்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஆர்டர்ஸ் வந்து அங்கே பெண்டிங்கில் இருக்கிறதால இங்கே வந்து நீங்கள் போட்டாலும் எரர் தான் வரும். ஸோ என்ன பண்ணணும், அங்கே பெண்டிங் ஆர்டரில் இருக்கிறத போயிட்டு இப்படி லிமிட்டில் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பற்றிலாம் மார்க்கெட்னு மாற்றிட்டு டப்புனு வந்து செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். ஓகேல, புரிஞ்சுல.
இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் இங்கே மாடிஃபையும் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஏதாவது போடணுன்னாலும். இல்லைனா வந்து நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுல எப்படி வந்து ஐபிஓஸும் இப்படி தான் பண்ணணும் ஹோல்டிங்ஸ் பண்ணுறது, அண்டு ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ் இப்படி தான் பண்ணணும். ஐபிஓஸ் கிடைக்கிற ஸ்டாக்ஸும் வந்து இப்படி தான் செல் பண்ணணும். உங்களுக்கு டவுட் கிளியர் ஆச்சுல? சப்போஸ் வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னது ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது, நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ வந்து எல்லோரும் வந்து இதை விட்டுட்டு ரைஸ் ஆப்புன்னு ஒன்று, ரைஸ் அலைஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னேன் இல்லையா, அதை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து இங்கே ஓப்பனிங்லேயே காமிக்கும். சப்போஸ் வந்து இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு இது மட்டும் வரல. ஸோ வந்து நான் மேனேஜர்கிட்டையும் பேசியிருக்கேன். ஸோ அலைஸ் ப்ளூக்கு மெயில் போட்டிருக்கேன். ஸோ வந்து அவங்க ஏஎம்சி இன்னும் பண்ணாமல் இருக்கேன். பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ஐபிஓஸ்னு அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நம்மளுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேளுங்க, மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐபிஓன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஐபிஓஸ் இருக்கோ அது இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணது ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இங்கே காமிக்கும். ஸோ வந்து இப்போது லைவ் ஐபிஓஸ்ன்னு இருக்கா. ஸோ வந்து இதில் அப்கமிங்கு இதுக்கப்புறம் வரப்போகிற ஐபிஓஸ் அண்ட் க்ளோஸ்ட் ஐபிஓஸ் இதான் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணியிருக்கோம், தெரியும்ல. ஸோ வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இது வரைக்கும் என்னோட பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 3 to 5K வரும். ஸோ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் கண்டிஷன் அன்றைக்கி என்ன நடக்குதோ. ஸோ அது வந்து லெட்ஸி பார்ப்போம். ஸோ வந்து இப்போது இந்த ஐபிஓவே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இது வந்து இந்த ஐபிஓ கிளிக் பண்ண உடனே இது மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னென்னா இதிலே வந்து நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணிக்கலாம் அப் டு வந்து 2 lakhs வரைக்கும். ஓகேங்களா? 2 lakh வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லாட் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோமா, நம்ம வந்து இன்னும் நிறைய லாட்டும் அப்ளை பண்ணிக்கலாமான்னு கேட்டால் எஸ், அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த பேஸ்ட் ஆன் உங்களோட பேன் நம்பர்ஸ் அந்த இதுவும் பேஸ் பண்ணி தான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஸோ வந்து இதில் நம்ம எதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து என்ன கொடுக்குதோ உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலாம் கிடைக்காது. ஸோ வந்து இதிலே வந்து நீங்கள் இதுலேயும் லாட் சைஸாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் அப் டு 2 lakhs வரைக்கும் எத்தனை லாட்ஸ் அப்ளை பண்ண முடியுமோ அத்தனை லாட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 845 குவான்டிட்டிஸ் அப்ளை பண்ணோன்னா 190. ஸோ வந்து 2 lakhக்குள்ளே இருக்கிறது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ரீட்டைல் கேட்டகரியில். இதுவே வந்து 2 to 5 lakh வரைக்கும் அப்ளை பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது மேக்ஸிமம் வந்து இத்தனை இது கேட்கும். ஸோ வந்து அதில் கம்மி பண்ணிக்கும். நீங்கள் எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த கேஷுக்கு ஏற்ற மாதிரி இதுலேயும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்என்ஐன்னு நீங்கள் பண்ணுறதும் ரீட்டைல் பண்ணுறதும் அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் சப்போஸ் ஹெச்என்ஐயில் பண்ணோம் 2 lakhக்குள்ளே இருக்குன்னா ஹெச்என்ஐயில் கூட பண்ணிக்கலாம், ரீட்டைலில் பண்ணிக்கலாம். 2 lakh மேலே இருக்குன்னா ஹெச்என்ஐயில் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து எது வந்து பாசிபிள் நிறைய ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் கூட நீங்கள் ரீட்டைலில் இல்லைனா இது சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு எப்பயுமே வந்து ரீட்டைலில் ஒரு குவான்டிட்டி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே உங்களோட யூபிஐ ஐடி வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ வந்து உங்களோட யூபிஐ ஐடி இங்கே அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஸோ வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இது பண்ணிவிட்டு ஸோ அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிபேல நோட்டிஃபிகேஷன் வரும். அது சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் மட்டும் சப்மிட் பண்ணி விட்டுட்டா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா வந்து அது அமௌண்ட் டெபிட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஆத்தரைசேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ வந்து சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும், இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டே அன்னைக்கு 4 PM வரைக்கும் தான் உங்களுக்கு கட் ஆஃப் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த ஆத்தரைஸும் பண்ணி முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணி முடிக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஐபிஓஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டும் எதுவும் டெபிட்டெல்லாம் ஆகாது. அதை பற்றியெல்லாம் எதுவும் பயப்பட பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நீங்கள் வந்து 4க்குள்ளே நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணி முடிக்கலன்னா. சப்போஸ் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப்லேயே வரும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. சில பேருக்கு வந்து என்ன நடக்கும்னா, நீங்கள் உங்கள் ஜிபேயில் போனீங்கன்னா டாப் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பெண்டிங்கில் இந்த ரிக்வஸ்ட் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாப்பப்பில் வரலனா நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க, அங்கே கண்டிப்பாக வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஆத்தரைஸ் போட்டுட்டு உங்கள் பின் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆத்தரைஸ் ஆகிடும். அந்த அமௌண்ட் வந்து டெபிட் எல்லாம் ஆகாது. அது வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டாக் வந்து கிடைச்சா மட்டும்தான் அது டெபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து அலைஸ் ப்ளூவில் இங்கே ஹோல்டிங்ஸ் போனோம் இல்லையா,
ஸோ அலைஸ் ப்ளூவில் இந்த ஹோல்டிங்ஸ் போனோம் இல்லையா, இந்த ஹோல்டிங்ஸில் வந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் கொடுத்து இல்லைனா இடிஐஸ் கொடுத்து அன்றைக்கி லிஸ்டிங் டே அன்னைக்கு நான் சொல்கிற ப்ரொசீஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, டிபின் ஜென்ரேட் பண்ணது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த டிபினை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டபுள் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் கொடுத்து கண்டினியூ சிஎல்எஸ் கொடுத்து டிபினை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் பண்ணுறதுக்கு அது ஆத்தரைஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அகைன் வந்து இங்கே எக்ஸிட் கொடுத்து லிமிட்டில் மாற்றிட்டு, ஸோ வேறு எந்த இதுவுமே மாற்றாதீங்க. டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டி எல்லாமே 0 தான் இருக்கணும். இந்த டே இது வந்து அப்படியே தான் இருக்கும். எல்லாமே வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. இங்கே லிமிட்டார் மார்க்கெட் இது மட்டும் தான் நம்மளோட வேலையாக இருக்கும் செல் பண்ணும்போது. ஸோ வந்து இங்கே கொடுத்துட்டு செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிடும். ஓகேல. ஓகே கைஸ், இன்றைக்கி டாபிக் வந்து இதுதான். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதை மட்டும் தனியாக பேசி உங்களுக்கு இன்டெப்த்தாக புரிகிற மாதிரி அதை ஒரு இது மாதிரி ப்ரெசன்டேஷன் மாதிரி வேணால் நான் போட்டு உங்களுக்கு வீடியோ வேணால் போடுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒரே ஒரு என்னோட் என்ன ஒரு கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, காசு இருந்துட்டால் மட்டும் இதுவா, அதோட நிறைய இது இருக்குது, நிம்மதியான வாழ்க்கை, கிராமம் அப்படி இப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து எல்லாமே வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். காசு இருந்தால் மட்டும்தான் உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் மதிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா காசு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே நீங்கள் இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிங்க. நான் அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணி அடிபட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அந்த தப்பெல்லாம் யாருமே பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு சேர்த்து வைக்கலாம் சொல்லலை. அதுவும் ஒரு சைடு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதை விட்டு சேர்த்து வைக்கிறதையும் ஒரு பார்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் உங்கள் கிட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அண்டு உங்களுக்கே வந்து முடியாத சமயத்தில் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போது ஈவன் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு 10 lakh தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. போய் யாருக்கெல்லாம் கேட்டாலும் எல்லோரும் வந்து வச்சுட்டே தரவ மாட்டாங்க. நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்காததும் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் பிரதர்ஸ். இது எதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலும். அண்ட் இது வந்து யாரையும் புண்படுத்தலாம் இல்லை. ஸோ என்னோடய லைஃப்பில் நான் பட்ட விஷயத்த சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பை பாய், குட் நைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் தேவா. இது நம்ம சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. See you soon in the next video.